Hello friends, welcome back to my channel Genesis Globals. Friends, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த ஜாக் ஃப்ரூட் பத்தி தான் பார்க்க போறோம். இது பார்க்கிறதுக்கே உங்களுக்கு தெரியும். நார்மல் yellow கலர் இல்லாம ரெட் கலர்ல இருக்கும். இது ஒரு டிஃபரண்டான வெரைட்டி. எங்க இடத்துல எல்லாம் இத வந்து செம்பருத்தி வர்க்க அப்படினு சொல்வாங்க. ஏன்னா இதோட கலர் தான். இந்த கலர் பார்க்கிறதுக்கே உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா? ரெட் கலர்ல இருக்கு. நார்மலான ஜாக் ஃப்ரூட் கிடையாது. இப்போ அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அம்மா வீட்ல போன டைம்ல தான் இந்த ஜாக் ஃப்ரூட் கிடைச்சு. இப்போ நம்ம எங்க வீட்ல என் ஹஸ்பண்ட் வீட்ல வந்து yellow கலர் ஜாக் ஃப்ரூட் ட்ரீ வந்து நிறைய இருக்கு, நிறைய வெரைட்டி இருக்கு. ஆனா இந்த ரெட் வெரைட்டி வந்து நாங்க இப்பதான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு சின்ன பிளான்ட் வாங்கி வச்சிருக்கோம். இங்க இல்ல, அம்மா வீட்ல வந்து முன்னாடியே உள்ள பழைய பிளான்ட் தான் இது. அதுல வந்து நிறைய ஜாக் ஃப்ரூட் இருக்கு, ஒன்னு கொண்டு போ அப்படின்னு தான் தந்து விட்டாங்க. ஸோ அதை நாங்க இப்பதான் கட் பண்ணோம். கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சரி ஓகே இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாம இருக்குமே, ஒரு சின்ன வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தான் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ இந்த ஜாக் ஃப்ரூட் கட் பண்ணி வச்சுட்டோம். இந்த மாதிரி தான் குட்டி குட்டியா கட் பண்ணி வைப்போம். வச்சுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுல உள்ள ஒவ்வொரு இது வந்து நாங்க எங்க இடத்துல எல்லாம் சொலை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சொலை அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். என்ன இருக்குல்ல, இது வந்து ஒரு சொலை அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு சொலை அப்படின்னு. ஆக்சுவலி இது உங்க இடத்துல எல்லாம் என்ன, இது உங்க ஸ்லாங்ல எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியாது. பட் எங்க இடத்துல இது ஒரு சொலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது இதுல வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ இது என்ன அப்படின்னா இதை வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா நார்மலான ஜாக் ஃப்ரூட் மாதிரி தான். நார்மல் ஜாக் ஃப்ரூட் மாதிரி தான். உள்ளாடி சீட் இருக்கும். இந்த சீடை நம்ம எப்படி செப்பரேட்டா எடுத்து ஒரு பவுல்ல போட்டு வச்சிடலாம். இப்போ எதுக்காக இந்த சீட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இதை வந்து நார்மலான இட்லி பாத்திரத்தில் வச்சு குக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, இதை கொஞ்சம் நேரம் தண்ணியில ஊற போட்டு நல்லா காஞ்ச பிறகு தண்ணியில ஊற போட்டா இதோட சைட்ல உள்ள ஸ்கின் எல்லாம் நல்லா நீட்டா இலகி வந்துடும். அதுக்கு பிறகு அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட அந்த அவியல் எல்லாம் இருக்கு தெரியுமா, அதே மாதிரி வைப்பாங்க. தேங்காய், கொஞ்சமா ஜீரகம், பச்சை மிளகு எல்லாம் போட்டு நல்லா நம்ம அவியல் வைக்கிற மாதிரி தான் வச்சு அதுல வந்து போட்டு இதை மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். அது வந்து நல்ல கொஞ்சம் ஹார்டா இருக்கும், பட் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அது மட்டும் இல்லை, இதுல வந்து துவையல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா புட்டு செய்வாங்க. இப்படி நிறைய பண்ணலாம். இது வந்து நம்ம இப்போ ஏதாவது கிரேவி எல்லாம் வைக்கிற டைம்ல போடலாம், நல்லா டேஸ்டா இருக்கும். அதனாலதான் எடுத்து வச்சுக்கோ. என்ன இருக்குல்ல, இதுல வந்து இந்த ஸ்கின் இதாயிரும். நம்ம இப்போ இது ரொம்ப இதா இருக்கிறதுனால நமக்கு கையில இருந்து ஸ்லிப் ஆகுது. இது காஞ்சிட்டு அப்படின்னா இது அழகா இலகி வரும். இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஒயிட் பார்ட் இருக்கு தெரியுமா, இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரிப்பட்ட இதை நம்ம கட் பண்ண உடனே பார்த்தா மேல வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கும். இதை வந்து பால் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க இடத்துல. சரி, இந்த பால் இருக்குல்ல, இது வந்து கையில ஒட்டும். நமக்கு தொட்டு பார்த்தா ஒட்டும். அதனால கட் பண்ற டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கையில வந்து கொஞ்சமா கோகனட் ஆயில் போட்டுரும். கையில கோகனட் ஆயில் நம்ம போட்டுட்டு நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா இப்படி நல்லா ஃபுல்லா அப்ளை பண்ணி விட்டுறோம். இனி வந்து நமக்கு அது வந்து கையில ஒட்டாது, நல்லா ஃப்ரீயா வந்துடும். நம்ம கட் பண்ற டைம்ல மேல இருக்கும், நம்ம அதை வந்து ஒரு நியூஸ் பேப்பர் அதை வச்சு அப்படியே ஃபுல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா மேல அந்த பால் இருக்காது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம எடுத்துட வேண்டியதுதான். மேல இருக்கிற இந்த வேஸ்ட் எல்லாம் மாத்திட்டு இதை நம்ம இப்படி ஒரு பவுல்ல தனியா எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம சாப்பிடலாம். இதை வந்து நம்ம பிறகு கூட நல்லா காய போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன அப்படின்னா நான் இதை இந்த பவுல்ல எடுத்து வச்சுட்டு கொஞ்சமா நாங்கள் இன்னைக்கு சாப்பிடுவோம். இது எக்ஸ்ட்ரா இருக்கிறத ஃப்ரிட்ஜில் வச்சிருவோம். மற்ற மாதிரி பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே நம்ம இதை கொடுத்து விடலாம். ரொம்ப நல்லா இருக்கும் பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். அது மட்டும் இதோட ஒரு ஸ்மெல் பார்த்தீங்கன்னா நார்மலான ஜாக் ஃப்ரூட் எல்லாம் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நம்ம அந்த ஜாக் ஃப்ரூட் எடுத்து வச்சுட்டே இருக்கிற நேரம் மாமியார் வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வீட்லயும் ஜாக் ஃப்ரூட் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லா வெரைட்டி அந்த நார்மல் வெரைட்டி இருக்கு பார்த்தீங்களா அது. ஆனால் இது ரொம்ப டேஸ்டியா இருக்கு. இங்க பாருங்க, அவங்களே இப்படி கிளீன் பண்ணி நல்ல ஜூஸ் இருக்கும், இப்படி கிளீன் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. சீட் மட்டும்தான் நம்ம எடுக்கணும். இது அடிக்கடி வராத, நைட் ஆன உடனே இப்படி கொண்டு வருவாங்க. ரெண்டோட கலர் டிஃப்ரென்ஸை பாருங்க. அது மட்டும் இல்லை, வீட்டில இருந்து மாம்பழம் கொண்டு வந்திருக்காங்க. டிராகன் ஃப்ரூட் நம்ம மாடியில் 2 நின்றுச்சு. ஒன்று வந்து இன்னும் பழுக்கலை, சின்னதாக தான் இருக்குது. இன்னும் ஒன்று வந்து நம்ம இங்கே பாருங்கள் மாடியில் இருந்தது இன்னும் ஒன்று. ஆனால் இதோட வெளியிலையும் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் தான் இருக்குது, நல்ல ரெட்டு. உள்ளாடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன கலர்னு பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. நல்ல ஒரு டார்க் பிங்க் கலரில் இருக்குது. சீடெல்லாம் பிளாக் கலரில் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. இதோட டேஸ்ட்டும் நல்லா இருந்து அப்படின்னு சொன்னாங்க. ஒரே ஒரு பழம் தான் இருந்துச்சு. அவங்க வீட்டில் பாதி எடுத்துட்டு மீதி எங்கே கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, சூப்பராக இருக்குல்ல.
இது வந்து எங்கள் வீட்டில் உள்ளதான். வீட்டில் உள்ள ஃபஸ்ட்டு பழம் இதுதான். இதில் உள்ளது பார்த்தீங்கன்னா வெளியிலையும் ரெட் கலர், உள்ளாடி இந்த மாதிரி ஒரு டார்க் பிங்க் கலர். ஆனால் அம்மா வீட்டில் உள்ளது பார்த்தீங்கன்னா வெளியில் இந்த ரெட் கலர் இருக்குது, உள்ளாடி ஒயிட்டு தான். ரெண்டுலேயும் என்னென்ன சத்துக்களில் வித்தியாசங்கள் இருக்கா என்ன அதுன்னு தெரில. உங்கள் யாருக்காவது இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை பற்றி கிளியரான டீட்டெயில் தெரியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இது உள்ளாடி இப்படி தான் இருக்குது. அதில் ஜூஸ் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே நம்ம வீட்டில் உள்ள ஃப்ரூட்ஸ் தான். வாழைப்பழமாக இருந்துச்சு, அவங்க எடுத்துகிட்டு வரதுக்கு மறந்துட்டாங்க. ஓகே, இது இப்போ பாருங்கள், மாப்பழா வாழை தான் மிஸ்ஸிங். அந்த வாழைப்பழத்துக்கு மேலே நம்ம இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை ஆட் பண்ணிடுறோம். ஓகேயா. இந்த ஜாக் ஃப்ரூட் சீடை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான் இந்த எல்லோ ஜாக் ஃப்ரூட்டும். அதில் உள்ள சீடை எடுத்து நம்ம அதே மாதிரி தான். இப்போ இது என்ன அப்படின்னா நமக்கு இவ்வளோ வந்து செலவாகாது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தேவைக்கு மட்டும் எடுத்துகிட்டு மீதியை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிடலாம். இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது நம்ம இந்த மாதிரி அதையும் இப்படி க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் 2 பாக்ஸில் போட்டு நம்ம வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் எடுக்கணும். இதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரிப்பட்ட ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம பிள்ளைங்களோட ஃபுட்டோட இடையில கொடுக்கலாம். ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ற டைம் அவங்க ஸ்பைஸியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க அதில் லைட்டாக அந்த ஸ்வீட்டுக்கு அதை எடுத்து சாப்பிடுவாங்க. இப்போ பிள்ளைங்க தான் இதை டேஸ்ட் பண்ண போகிறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த இதை கொடுக்க போகிறோம். டேஸ்ட் நம்ம இன்னும் பார்க்கல, எப்படி இருக்குன்னு தெரில. பார்ப்போமா? எப்படி இருக்குடா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? நல்லா இருக்க மக்களே. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இதோட ஜூஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். என்ன ஒரு பிங்க் கலர்ல இருக்குன்னு பாருங்க. நம்ம என்னதோ டேஸ்ட் பார்க்கலாம். நல்ல ஸ்வீட்டாக இருக்குன்னு பிள்ளைங்களும் சொன்னாங்க, அம்மாவும் கொண்டு வந்த நேரம் சொன்னாங்க. நான் அம்மான்னு சொல்கிறது என்னோட மாமியார் தான். ஓகே, சொன்னாங்க. இப்போ கையிலையும் ரெட் கலரில் இருக்குல்ல, இது அதோட ஸ்கின். இந்த ஸ்கின்ல இருக்கிறது நம்ம எடுக்கலாம், ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம எடுக்கலாம். ஆனால் ரொம்ப ரெட் பிங்க் கலரில் இருக்குது. ஓகே, இதை இந்த 2 பீஸும் தான் எங்களுக்கு, மீதியெல்லாம் பிள்ளைங்க ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இது வந்து நான் கை வச்சு சாப்பிட்டேன். கை வச்சு சாப்பிட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா என் கையில் நம்ம அந்த பீட்ரூட் எல்லாம் கட் பண்ணதுக்கு பிறகு நம்ம கையில் வந்து அந்த ஜூஸ் அப்படியே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், நேச்சுரலாக தான் இருக்குது. இது நம்ம கடையில் வாங்கினது கிடையாது, நம்ம வீட்டில் உள்ளது தான். ஆனால் அதில் நேச்சுரலாகவே அந்த கலர் இருக்குது. இதில் நம்ம ஒரு கெமிக்கலாக ஒன்றுமே ஆட் பண்ணல, ஃபெர்டிலைசர் மற்ற மாதிரி ஒன்றுமே நம்ம பண்ணல, நார்மலாக வச்சு விட்டது தான். இங்கே பார்த்தீங்களா, அதில் உள்ள ஜூஸ் வந்து நம்ம கையில் அப்படியே இருக்குது. கையில் உள்ள கலர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? எங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ தான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். இருந்தாலும் அந்த லைட்டாக அந்த பிங்க் ஷேட் இருக்க தான் செய்யுது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக மாம்பழம் கட் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், மாம்பழம் நல்லா பழுத்துட்டு. ஓகே, இது இவ்வளோந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மள்கிட்ட வந்து ஜாக் ஃப்ரூட் 2 டைப்பான ஜாக் ஃப்ரூட், மாம்பழம், அதுக்கப்புறமா இது ட்ராகன் ஃப்ரூட். அது ஒரே ஒரு சின்ன பீஸ் தான். நமக்கு வந்து இனி கொஞ்சம் அந்த பிளான் வந்து கொஞ்சம் பெருசாக நிறைய காய்கள் கிடைக்கும். நம்ம அப்போ பிறகு வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம், நிறைய காய்கள் வரட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஆனால் இது ஒரு நல்ல வெரைட்டி. இதை பற்றி யாருக்காவது நாலேஜ் இருக்குது அப்படின்னா, யாருக்காவது நல்ல ஐடியா இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த கூட்டத்தில் வாழைப்பழம் மட்டும்தான் மிஸ் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை எங்களோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.